வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் டியோசனாஸ் கிச்சன். இன்னைக்கு டியோசனாஸ் கிச்சனில் மீன் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் ஊறுகாய் பண்ணுறதுக்கு நான் 1 கிலோ சூர மீன் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. முள் எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, கடைசியாக 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. மீனில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. மசாலா எல்லா இடத்துலையும் கோட்டாகிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இதை அப்படியே 30 நிமிஷம் வச்சிடலாம். 30 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ரெடி பண்ணி வச்சுருந்த மீனை அதில் சேர்த்துடலாம். மீன் நல்லா கிறிஸ்பி ஆகிறது வரைக்கும் பொரிச்சிக்கோங்க. எண்ணெய் அதிகமாக சேர்க்க தேவையில்லை, சாலோ ஃப்ரை பண்ணாலே போதும். அடிக்கடி கலந்து விட்டுக்கோங்க. மீன் ரெடி ஆகிறதுக்கு 15லிருந்து 20 நிமிஷம் ஆகும். இப்போ பாருங்க, அழகாக ரெடி ஆயிருக்கு. இதை எடுத்து வேறொரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். மீன் ரெடி ஆயாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கலாம். பதினஞ்சு பல் பூண்டை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கலாம். அது கூடவே சின்னதாக வெட்டி வச்சுருந்த 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சியை சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 பச்சை மிளகாயை வெட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டும் இஞ்சியும் கிறிஸ்பி ஆகிறது வரைக்கும் வறுக்கணும். இப்போ இதில் மசாலா பொருட்களை எல்லாம் சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் வெந்தயத்தூள். வெந்தயத்தூள் இல்லைன்னா 2 டீஸ்பூன் வெந்தயத்தை லைட்டாக வறுத்து மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள்,
கடைசியாக தேவையான அளவு உப்பு. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வறுத்துக்கோங்க. மசாலா கரைஞ்சிடக்கூடாது, லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு வினிகர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா புளி கரைசல் இல்லைன்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. வினிகர் சேர்த்தாதான் 2-3 மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் பொரிச்சு வச்சிருந்த மீனை சேர்த்துடலாம். மீனை சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரையாக போதும்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் கிரேவி மாதிரி பண்ண போகிறேன். அதனால் 3/4 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். சுடு தண்ணி தான் சேர்க்கணும், குளிர்ந்த தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர்றது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. ஸ்பைசியான மீன் ஊறுகாய் ரெடி. ஊறுகாய் நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் காற்று போகாத ஒரு பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஊறுகாய் எடுக்கும் போதும் கரண்டியில் தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டியோசனாஸ் கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.